இப்ப நம்ம நிர்வாகிகள் எல்லாம் பேசுறப்போ நம்ம கூட்டணி கிட்ட இவ்வளவு கேட்கணும் அந்த வார்த்தை கேட்கறதே எனக்கு மனசுல வரல. எனக்கு எவ்வளவு பலுவா இருக்கே மனசு. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம ஆட்சின்னு நம்ம சொன்ன கட்சி இது. நம்ம வரணும், நம்ம ஆட்சின்னு சொன்ன கட்சி இன்னைக்கு அவங்க கிட்ட கேட்கணும் அந்த நிலையில இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு சூழல்னா எவ்வளவு வலிக்குது மனசுலாம். எப்பேற்பட்ட கட்சி நம்ம கட்சி இது. நம்ம கட்சிக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 72 எம்எல்ஏக்கள் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம், 18 எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம், 6 அமைச்சர்கள் வந்திருக்கிறோம், சேர்மன், மாவட்ட சேர்மன் எல்லாம் வந்திருக்கிறாங்க, சேர்மனா இருந்திருக்கிற மாவட்ட சேர்மன், ஒன்றிய சேர்மன், எவ்வளவு இருந்திருக்கிறோம். நம்ம கிராஃப் இப்படிதான் போயிட்டு இருக்கணும். நம்ம போயிட்டு 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 வந்திருக்கிறது இல்ல. அதுக்கு நீங்க வேகமா பண்ணுங்க. நான் தயாரா இருக்கிறேன். எவ்வளோ சோதனைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். நான் எவ்வளவு வலிய மனசுல வச்சிருக்கிறேன். நான் தினம் எனக்கு காலையில இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அவ்வளவு வலி மனசுல இருக்குது. ஆனாலும் உங்க முன்னாடி நான் சிரிச்சிட்டு தான் இருக்கிறேன். ஏன் உங்களை நல்லபடியா வழி நடத்தணும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும், தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இங்க வந்திருக்கிறோம். சும்மா ஏதோ பதவி பொறுப்பு வச்சுக்கிட்டு இது பண்ணணும் அப்படி பண்ணலாம் அதுக்காக நான் வரல. நான் இந்த மக்கள் நம்மளை நம்பி இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இன்னும் கூடுதலா இருக்கணும். அதுக்காக தான் நான் என்ன வந்திருக்கிறேன். நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நான் இங்க வந்திருக்கிறேன். நான் இல்ல நான் மாட்டேன், என் வேலையை பார்த்துட்டு நான் போலாம், குடும்பத்தோட சந்தோஷமா இருந்துட்டு போலாம், மனசும் நல்லா இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இங்க வந்திருக்கிறோம்? ஏன்? தமிழ்நாட்டுக்கு செய்யணும், இந்த சமுதாயத்துக்கு செய்யணும், பிற்படுத்துற மக்களுக்கு, வன்னியர் மக்களுக்கு, எவ்வளவு அது போன்ற எவ்வளவு சமுதாயங்கள் இருக்கிறது. பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க, நாடார் சமுதாயம், யாதவர் சமுதாயம், மீனவர் சமுதாயம், முத்தரையர், எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. யாராவது வரமாட்டாங்களா, வந்து காப்பாற்ற மாட்டாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. நான் ஏன்னா இந்த எனக்கு இப்ப பெரிய தினம் நான் பாடம் நிறைய கத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு பகுதிக்கு போறப்ப அங்க இருக்கிற மக்களை சந்திக்கிறப்போ எனக்கு ஒரு புதிய பாடம். என்ன பாடம்? ஐயோ இப்படி இருக்கிறாங்களா, அவங்க இந்த பிரச்சனை இருக்குதா. சின்னதா சில பிரச்சனைகள் வந்து ஒரு பிரஸ்லயே ஒரு மேடையிலேயோ பேசினா போதும் பிரச்சனை செட்டில் ஆயிடுது. சில பிரச்சனைகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா போதும் பிரச்சனை செட்டில் ஆயிடுது. அப்போ என்ன நிலைமை, எந்த நிலையில நம்ம இருக்கிறோம்னு அது எனக்கு அந்த முக்கியத்துவம் எவ்வளவு நாளா எனக்கு தெரியல. எனக்கு இறங்குறப்போ இன்னும் தெரியுது எனக்கு. அது நீங்க எனக்கு பலப்படுத்தணும்னா நீங்க களத்துல பலமா இருந்தா எனக்கு இன்னும் மேலும் பலம் சேர்க்கும், எனக்கு இன்னும் தைரியம் வரும், எனக்கு இன்னும் தெம்பு வரும், எனக்கு நம்பிக்கை எனக்கு வரும். இல்ல நான் ஏதோ வந்தேன் போனேன் அப்படின்னா அது தப்பு.